இப்படியே நல்லா வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லா வியாபாரம் போகும். ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்களாம் பட்ஜெட்குள்ளே வாழ்கிறோங்கப்பா. அதனால் நாங்கள் கேட்குறத மட்டும் கொடுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு இந்த கறிக்கு மட்டும் பணத்தை வாங்கிட்டு மீதி கறியும் பணத்தையும் என்கிட்ட கொடுங்கப்பா. கறி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த காய்கறிலாம் வேணும்? என்கிட்ட எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. எல்லாமே கம்மி ரேட்டில் தரேன். உங்களுக்கு என்னென்ன காய் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் கடைன்னு எடுத்து போட்டுடுறேன். வேறு எதுவும் வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு கம்மி விலையில் தரேம்மா. என்ன காய் வேணும்? காய் எனக்கு ரொம்ப காயெல்லாம் வேண்டாம்ப்பா. கொஞ்சோண்டு பிரியாணி போட போகிறோம். அதுக்குள்ளே காய் மட்டும் இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் நான் எழுதிடுவேன். இந்த காய்கள் மட்டும் நீ போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா எந்த காயும் வேண்டாம். சரியா தம்பி? அதனால நான் சொல்கிற காயை மட்டும் நீ எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணி தந்துடுறேன். எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நான் அதுக்குள்ளே பில் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் காயும் பைசாவும் மாற்றிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து நம்மளோட சூப்பர் மாமில் தான் கிளம்ப ஆரம்பிக்காங்க. நீங்கள் தாங்க சரி, கேட்டதை மட்டும் கொடுத்துட்டு கரெக்டாக பணம் வாங்கிக்கிறீங்க. உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். எல்லா காயும் நல்லா இருக்குது. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அம்மா, சந்தைக்கு போயிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமா இருக்குமா. இப்படி தெரிஞ்ச நான் கூட சந்தைக்கே வந்திருக்க மாட்டேம்மா. சரி, வாங்கின பொருள்லாம் எடுத்து உள்ளே வச்சிரு. சரியா? நான் போய் இப்போ உனக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேம்மா. இன்றைக்கி பாப்பாவை கூட்டு போய் கஷ்டப்படுத்திட்டு வந்தேன். சந்தைக்கெலாம் கூட்டு போய். பிள்ளை வெயிலில் என்ன பாடுபடுமோ. கொஞ்சம் காப்பி ஆற்றி கொடுப்போம். அதை குடிச்சாவது பாப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாள். அதனால தான் வேகமாக நான் காப்பி போட்டுட்டு இருக்கேன். பிள்ளை பாவம். நான் வேணான்னு சொன்னால் அவள் எங்கே கேட்குறா. சரி பாப்பா, இங்கே வா, காப்பி குடிக்க வா. அம்மா காப்பி போட்டுட்டேன், இங்கே ஓடியா. சரின்னு சொல்லி 2 பேரும் காப்பி குடிக்க ஆரம்பிக்காங்க. அம்மா, நாளைக்கு நம்ம பிரியாணி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெரியுமா, அடுத்தது புரட்டாசி வர ஆரம்பிக்க போதுமா. நம்ம புரட்டாசி மாசம் சைவம்ல